ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆப் வெர்ஷன் 2 ஆப் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வெர்ஷன் 2 ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அதை எப்படி அதை அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம வெர்ஷன் 2 ஆப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப் எப்படி நம்ம அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது எப்படி வெர்ஷன் 2 ஆப் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வெர்ஷன் 2 ஆப் பார்ப்போம். இது சேம் வெர்ஷன் 1 ஆப் மாதிரியே இருக்குது. மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பழைய வெர்ஷனில் நீங்கள் இது வெர்ஷன் 1.0.4 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கட்டம் 2 புதிய விண்ணப்ப படிவம். இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கான். அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கான். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த தேதி போட்டுங்க. அடுத்து பாலினம், பாலினத்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் அட்ரஸ் உங்கள் டோர் நம்பர், உங்கள் ஸ்ட்ரீட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் ஊர் பேர், அடுத்து எல்லாமே கொடுத்துங்க. அடுத்து உங்கள் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து திருமண நிலையை தேர்ந்தெடுக்கும். இதில் திருமணமான நபர், தனிநபர், விவாகரத்து பெற்ற நபர், பிரிக்கப்பட்ட நபர், விதவை, இதில் எதுன்னு பார்த்து கொடுத்துங்க. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் கீழே தற்போது சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களான்னு சொல்லி கேட்பாங்க. இதில் சொந்த வீடுண்டால் சொந்த வீடு போட்டுங்க, வாடகை வீடுண்டால் வாடகை வீடு போட்டுங்க. அடுத்து உங்கள் மாவட்டம், உங்கள் டிஸ்ட்ரிக் போட்டுங்க. மண்டலத்தில் உங்கள் இபி ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ. இப்போ தேனின்னா தேனிக்கு மதுரை மண்டலம் வரும். அதை கொடுத்துங்க. உங்கள் இபி ஆஃபீஸில் முன்னாடி இருக்கிற அந்த 2 டிஜிட் இருக்கும். அந்த 2 டிஜிட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பார்த்துட்டு இது கொடுத்துக்குங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸு, உங்கள் பேங்க் நேம், எந்த பேங்க் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த பேங்கோட நேமு, அது எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோட பேர் போட்டுங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வங்கி கணக்கு எண் அந்த இடத்துல போட்டுங்க. பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் பார்த்து கரெக்டாக அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துங்க. அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல குடும்ப தலைவி நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கோம். அவங்க தொழில் இதில் எக்கச்சக்கமான தொழில் கொடுத்துருப்பாங்க. மாநில அரசு ஊழியர், ஒன்றிய அரசு ஊழியர், பொதுத்துறை ஊழியர், தனியார் துறை, இதில் எக்கச்சக்கமாக ஓய்வூதியம் பெறுபவர், விவசாயி, விவசாய தொழிலாளர், சுய தொழில், தினசரி ஊதியம், இதர தொழில் புரிபவர், இது எக்கச்சக்கமாக எத்தனையோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு வேலையற்றோர்னு சொல்லி கொடுத்துங்க. மாத வருமானத்தில் அப்படியே விட்டுருங்க. மாத வருமானம் எதுவும் கொடுக்காதீங்க. இந்த குடும்ப வரி செலுத்துவர், குடும்ப உறுப்பினர்கள் வருமான வரி எதுவும் செலுத்துகிறேன் அதை இல்லைன்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து உறுப்பினர் சேர்க்கன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரோ அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பேரை கொடுத்துட்டு, அவர் இப்போ ஒரு விவசாயின்ட்டு கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் மாதம் ஒரு 6000 வாங்குறாருன்னா 6000 மட்டும் கொடுத்துக்குங்க. 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கக்கூடாது. அதுக்கு பார்த்து நீங்கள் கொடுத்துங்க.
உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரோ அதை உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து பார்த்து கொடுத்துங்க. அடுத்து உறுப்பினர்கள் எல்லா பேரையும் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதான்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வீடு இருந்தால் ஆம்னு சொல்லி கொடுங்க, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அரசு திட்டத்தில் வந்து நீங்கள் நிதியுதவி பெறப்பட்டதான் இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துங்க. நில உரிமை விவரங்கள் சொந்த நிலம் உள்ளதான்னு சொல்லி கேட்பாங்க, அதில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. வாகன விவரங்களில் வந்து உங்கள் கார், ஜீப், டிராக்டர், கனரா வாகனம், லாரி இது மாதிரி வந்து ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பார்த்து இல்லைன்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து இதில் வந்து எல்லாமே டிக் போட்டிருப்பாங்க, கீழே வந்து சமர்ப்பிக்கன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சமர்ப்பின்னு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அந்த வந்து ஒரு வட்டம் 2 வட்டம் பார்த்துட்டு எல்லாம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அடுத்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து போவோம். இதில் வந்து விண்ணப்ப படிவம்னு சொல்லியிருக்கோம், சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் வந்து பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெர்ஷன் 2 ஆப், இது வெர்ஷன் 1 ஆப் வந்து ரிவ்யூ பார்த்தேன், இது வெர்ஷன் 2 ஆப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெர்ஷன் 2 ஆப் வந்து பற்றி வந்து பார்த்தோம். இந்த தகவல், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெர்ஷன் 2 ஆப் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. நம்ம முதல்ல வெர்ஷன் 1 ஆப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இது வெர்ஷன் 2 ஆப்பு. இதுலேயே வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.